தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக பிரமுகர் SR சேகரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக மாநில பொருளாளர் SR சேகரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று விசாரணைக்காக சென்னை எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரது வீட்டில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்திரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் சமயத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சென்னை அடுத்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்தனர். இதனை கொண்டு வந்ததாக நவீன், சதீஷ், பெருமாள் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு தாம்பரம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் நடத்திய விசாரணையில் இந்த பணம் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் அவரது ஹோட்டலில் இருந்துதான் இந்த தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து இந்த நிலையில் இந்த வழக்கின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. பின்னர் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கின் ஆவணங்களை பெற்ற பின்பு இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சம்மன் அனுப்பி நேரில் வரவழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் அவர்களுக்கு அளிக்கும் வாக்குமூலங்கள் வீடியோ பதிவாகவும் செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக சில இடங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றியிருக்கின்றன. இதுவரை இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாமீனில் வெளியே வந்த நவீன், சதீஷ், பெருமாள் உட்பட 15க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பி நேரில் அழைத்து இந்த பணம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகி கோவர்தனுக்கு சொந்தமான ஓட்டலில் வைத்து பணம் கைமாற்றப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவருக்கு சம்மன் அனுப்பி சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவரின் வாக்குமூலமும் வீடியோ பதிவு செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த பாஜக நிர்வாகிகளுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. அதில் பாஜக அமைப்பு செயலாளரான கேசவ விநாயகம் மற்றும் பாஜக மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய SR சேகர் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் அவர் அனுப்பியதற்கு தாங்கள் வர முடியாது என்று ஆஜராகவில்லை நிலையில் தற்போது இந்த விசாரணைக்காக எழும்பூர் சிபிஐ சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் கால அவகாசம் கேட்டிருந்தார். இந்த நிலையில் கோவை மாவட்டம் கணபதி பகுதியில் இருக்கக்கூடிய SR சேகரின் வீட்டுக்கு சென்று தற்போது சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆஜராக முடியாது, அதாவது சென்னையில் ஆஜராக முடியாது என்ற நிலையில் தற்போது சிபிசிஐடி போலீசாரே கோவையில் சென்று தற்போது பாஜக நிர்வாகி சேகரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இந்த 1 மணி நேரம் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.